நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RSTMT கமிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு ஆதாரத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே தினமும் ஒரு மணி நேரம் பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களோடு பல்வேறு தளங்களில் நாம் இந்த விவாதத்தை நகர்த்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேர விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மத நல்லிணக்கம். மத ரீதியிலான வன்முறைகளை அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இந்த மத ரீதியிலான வன்முறைகள் கூடாது என்ற மோடியினுடைய கருத்து யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியை எழுப்பியிருப்பவர்கள் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினைச் சேர்ந்தவர்கள். இந்த தளத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது, அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, குறிப்பாக இந்து அமைப்புகளை நோக்கித்தான் இதை சொன்னார் என்று ஊடகங்கள் இதை தங்களுக்கு சாதகமாக திருத்தி கூறிவிட்டார்கள். ஆனால் அவர் இதை மைனாரிட்டிகளுக்கும் சேர்த்துத்தான் சொன்னார். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மைனாரிட்டிகளுக்குத்தான் சொன்னார். ஹிந்து ஆலயங்களின் மீது நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலில், குறிப்பாக அமெரிக்காவில் ஹிந்து கோவில்களின் மீது தாக்குதல் நடைபெற்ற சூழலில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் சொல்லியிருக்கிறது. மத நல்லிணக்கம் குறித்து மோடி பேசியிருப்பது யாருக்கான பேச்சு என்பதை தாண்டி ஒருபுறம் இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் மத ரீதியிலான வன்முறைகள் தொடரக்கூடாது என்று மோடிக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி அரசிற்கு எதிராகவும் தொடர்ந்து வாதங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மோடியினுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்கிறார்கள்? மோடி மத நல்லிணக்கம் குறித்து பேசினாலும் கூட ஹிந்துத்துவ அமைப்புகள் மோடிக்கு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அருட்தந்தை தஞ்சை டோமி நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். திரு சுப்பிரமணிய பாலாஜி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். ஆலூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை தலைவர், அவரையும் வரவேற்கலாம். விஸ்வ இந்து பரிஷத் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு விவாதம். விஸ்வ இந்து பரிஷத் இல்லாமல் இந்த விவாதத்தை நகர்த்துவது சரியா என்ற கேள்வி ஒருவேளை நேயர்களுக்கு எழலாம். விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக நாம் ஒருவரை அழைத்திருந்தோம். அவரும் வருவதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். கடைசி ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக அவர் அலைபேசியில் அழைத்து வர மறுப்பு தெரிவித்து விட்டார். ஏற்கனவே விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பில் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்து நேரலையில் அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பு நேரலையில் நம்மோடு இணைய மறுத்துவிட்டார்கள். காரணம் என்ன என்று அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம். நல்லது, இந்த அளவில் நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். அருட்தந்தை டோமி, பிரதமர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். தொடர்ந்து மத நல்லிணக்கத்திற்கு எதிராக அல்லது மத வன்முறைகள் நடைபெறுவதாக சிறுபான்மை அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில், இதுபோன்ற செயல்களை பிரதமர் கண்டிக்க தவறுகிறார் என்று குற்றம் சாட்டி வந்த நிலையில் பிரதமர் இன்றைக்கு மௌனம் கலைத்திருக்கிறார். இதை ஏன் சிறுபான்மை அமைப்புகள் வரவேற்க மறுக்கிறார்கள்? இதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? முதலில் பிரதமருடைய கருத்தை வரவேற்கிறீர்களா? நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரையை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், அவர் அதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சாராம்சங்களும், குறிப்பாக இந்தியா மதச்சார்பற்ற நாடாகவே இருக்கும், மதம் தனிநபர் சுதந்திரம் சார்ந்தது, மதத்தின் பெயரால் வெறுப்பை பரப்ப இங்கு யாருக்கும் அனுமதி இல்லை, முழு மத சுதந்திரத்தை எனது அரசு உறுதி செய்யும் என்று சொல்லியிருக்கிற இந்த சரத்துக்கள் எல்லாம் இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிற சரத்துக்கள். அதை இந்திய பிரதமர் வெளிப்படையாக சொல்லியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இது இந்திய அரசியல் சாசனத்தில் மட்டுமல்ல, சர்வதேச மனித உரிமை ஆணையத்தின் சாசனங்களில் இருக்கிற ஒரு சரத்து. ஆகவே இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய உரையை கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள், ஏன் மத நல்லிணக்கத்தை விரும்புகிற எல்லோருமே வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சு வெறும் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள். அதை எப்படி அவர் செயல்படுத்துவார் என்பதை பொறுத்துதான் மக்கள் மத்தியில் அவர் மீது நம்பிக்கை வலுப்படும். திரு ஆலூர் ஷானவாஸ், பிரதமருடைய பேச்சுக்கு, அவருடைய மௌனத்திற்கு மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றக்கூடிய சிறுபான்மை அமைப்புகள் அவர் வாய் திறந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற பொழுது அதே வேரியத்தோடும் அதே வேகத்தோடும் அவருடைய கருத்தை வரவேற்க வேண்டிய, ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் அந்த ஆதரவையும் அந்த வரவேற்பையும் சற்றே மெல்லிய குரலில் பதிவு செய்கிறீர்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. கண்டனங்களை உரத்த குரலிலும் இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதை ஆதரவு மிகுந்த உரத்த குரலில் ஆதரவு தெரிவிப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? அதாவது உள்ளன்போடு மோடி இதை சொல்லியிருந்தால்
அவர் சொல்லி அடுத்த கணமே நாடு முழுவதும் அதற்கான வரவேற்பு கிடைத்திருக்கும். நீங்கள் குறிப்பிடுவது போல மெல்லிய குரலில் அதை சிறுபான்மை மக்கள் அணுக காரணம் மோடி தான். ஏனென்றால் மோடி இதை எப்போது செய்திருக்க வேண்டும், எப்போது செய்கிறார் என்பதிலிருந்து தான் அதை நாம் பார்க்க வேண்டும். நாடு முழுவதும் கொந்தளித்தது. வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு சங்க பரிவார அமைப்பை சார்ந்த ஒருவர் வெளியே வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இந்த மண்ணின் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தினமும் ஒரு கருத்தை ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் இங்கேதான் தாஜ்மஹால் தான் கிருஷ்ணன் கோயில் என்று சொன்னார். ஒருவர் ராமனுக்கு பிறக்காதவர்கள், ராமனை ஏற்காதவர்கள் எல்லாம் வேசி மக்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். அது குறித்தெல்லாம் வாயே திறக்காமல் அமெரிக்க அரசு கண்டித்த பிறகு, அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக இந்தியாவினுடைய மத நல்லிணக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு, காந்தி இன்றைக்கு இருந்திருந்தால் கண்ணீர் வடிப்பார் என்று சொன்ன பிறகு, நியூயார்க் டைம்ஸ் இதழ் உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இதழ் தலையங்கம் எழுதி மோடியை அம்பலப்படுத்திய பிறகு, இதை எல்லாவற்றிலும் மேலாக ஒரு கிளைமேக்ஸ் தலைநகர் டெல்லியில் மோடி ஆட்சி அதிகாரம் செலுத்துகிற இந்தியாவினுடைய தலைநகரில் மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிற, பிரதமராக அமர்ந்திருக்கிற அதே டெல்லியில் மக்கள் ஒன்று கூடி 63 இடங்களை கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு 67 இடங்கள் வெறும் 3 இடங்கள் மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்து மிகப்பெரிய அடியை கொடுத்து ஒரு அந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்ட சூட்டோடு சூடாக ஒரு எதிர்வினை மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு எதிர்வினை உலக தழுவிய அளவிலும் ஏற்பட்டிருக்கிறது, இந்தியாவிலும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலுக்கு பிறகு வழியே இல்லாமல் ஒருவர் ஒப்புக்கு கண்டிப்பதை எப்படி வெளிப்படையாக மக்கள் வந்து ஆதரிக்க வேண்டும் என்று சொல்ல. அடுத்த சுற்றில் இன்னும் விரிவாக நீங்கள் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தொடர்பான ஒரு கருத்துக்களை முன்வைத்தீர்கள். முதல் சுற்று அப்படிங்கிறத நான் உடனடியாக குறிப்பிடவில்லை. வேசி அந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை. நாம அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் விமர்சனத்திற்கு உட்பட்ட வார்த்தைகள், அதில் மாற்று கருத்து இல்லை. முறையற்று பிறந்தவர்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட நம்ம வந்து இன்னும் கூட அதை வேறு தளத்தில் புரிந்து கொள்வதன் மூலமாக அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. அதில் மாற்று கருத்து இருந்தாலும் நாம வேண்டாம், அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்த வேண்டாங்க. அவர் அப்படியே பயன்படுத்தாதனால் நம்ம அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு சுப்பிரமணிய பாலாஜி, மோடியினுடைய இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய பார்வை? நம் நாட்டின் பிரதமர் வந்து நம் நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் இந்த கருத்தை கூறியுள்ளார். இது வந்து இந்துக்களுக்கு, பெரும்பான்மை இந்துக்களுக்கு, சிறுபான்மையினருக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி மத துவேஷங்களை பரப்பக்கூடாது, அதற்கான தூண்டுகோல் யாரும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். இது வந்து எல்லோருமே வரவேற்க வேண்டியது தான். இது வந்து இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடந்த எதுவுமே வந்து சர்ச்சை குறிவைத்தெல்லாம் யாரும் தாக்கவில்லை. அது வந்து கொள்ளையடிக்கும் கூட்டம். டெல்லியில் வந்து 200க்கும் மேற்பட்ட கோவில்களிலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, 15-20 மசூதிகளிலேயும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த சர்ச்சில் இருக்கிற பணத்தை, பொருளை கொள்ளையடிப்பதற்காக நடைபெற்றது தான் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு இதை வைத்து இந்த மாதிரி வந்து சாதாரண நிகழ்வுகளை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மத ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே யாரும் தூண்டி அதில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரு மோடி அவர்கள் இதுதான் சிறந்த நேரம் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். இது வந்து மத பாகுபாடின்றி எல்லோருமே வரவேற்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஆன்மீக மதம் வேறு, அரசியல் மதம் வேறு. பெரும்பான்மை மக்கள் வந்து ஆன்மீக மதத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக மதத்தையும் அரசியல் மதத்தையும் கலக்கக்கூடாது. அதை வந்து பிரதமர் சொல்லியிருக்கிறத வந்து எல்லா மக்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த உணர்வினை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்லியிருக்கார். இங்கே முரண்படுகிறதா விஸ்வந்து பரிஷத் இதை வேறு விதமாக முன்வைத்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லை, அதுதான் இங்கே ஒருவேளை பாஜகவிற்கு இது போன்ற அமைப்புகளுடைய கருத்துக்கள் தான் நெருக்கடியை குடிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர் சுரேந்திர ஜெயின் சொல்லியிருக்கிறார். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இணைச் செயலாளர் சொல்லியிருக்கின்றார், தி பிரைம் மினிஸ்டர் டிட் நாட் சே மைனாரிட்டிஸ் நார் டிட் ஹி மென்ஷன் எனி பர்டிகுலர் ரிலிஜியன். நீங்கள் சொன்ன விஷயம் தான். தி நியூஸ் ட்ரேடர்ஸ் ஆர் misreading his message to shoot their agenda when he has not taken any name. யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நீங்கள் சொன்னதான். அடுத்தது வருகிறார், you have to see in what circumstances he has made these statements. The supposed attacks on churches have been going on for a while now, but the Prime Minister never came out and spoke. Yes. Right?
He spoke only after the Delhi police pointed out that 206 temples were attacked. கரெக்ட். He spoke on a day a temple was vandalized in the US. இப்போ அவர் சொல்லக்கூடியதை எப்படி எடுத்துக்கொள்வது இந்த வாதத்தை? இல்ல அதாவது ரெண்டு கோயில்கள் தாக்கப்பட்ட பொழுது மோடி இதை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. டெல்லி போலீஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க, நடுநிலைமையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த புள்ளி விவரம் பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தை அதான் நான் இப்போ சொன்னேன். கோவிலையும் தாக்கியிருக்காங்க கொள்ளையடிக்கிற கும்பல், மசூதியும் தாக்கியிருக்காங்க, சர்ச்சையும் தாக்கியிருக்காங்க. இது வந்து யாரும் இது வந்து கலவரத்தை உண்டாக்குவதற்காக நடைபெற்ற தாக்குதல் கிடையாது. இது அங்க இருக்கிற பொருளை கொள்ளையடிப்பதற்காக தாக்குதல் நடைபெற்றதுதான். உண்மைனா இப்போ விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வாதம் மோடி எப்பொழுது இதை சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அமெரிக்காவில் ஆலயங்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுதும் டெல்லியில் 206 கோயில்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுதும் மோடி இவ்வாறு கூறியிருப்பது என்பது மைனாரிட்டிகளுக்காகத்தான் என்ற பொருளோடு அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்கின்ற பொழுது இது மைனாரிட்டிகளுக்காகன்னு சொல்லக்கூடாது. அதுல மீடியா வியாபாரிகளுக்கு அதுதான் நான் திருப்பி கூட வாசிக்கிறேன். நம்ம வந்து திருப்பி அதே அவங்களுடைய எண்ணத்துல நம்ம மாட்டிக்க வேண்டாம். அதாவது திருப்பி இதை மாதிரி வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த பாலிடிக்ஸ் பண்ணி இதுல வந்து இது பண்ணப்படுகிறதான்னு கேக்குறேன். நாம பண்ணல. இப்போ அவர் வந்து தெளிவா விஹெச்பி தரப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி திரு மோடி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற சமயத்துல இதுவும் நடந்திருக்குன்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அமெரிக்கால இந்து கோயில் மேல தாக்குதல் நடந்திருக்கு, டெல்லியில ஆலயங்கள்ல தாக்குதல் நடந்ததெல்லாம் கொள்ளை கூட்ட தாக்குதல் தான் அப்படின்னு காமிச்சிருக்கிறதுனால இப்போ திரு பிரதம மந்திரி அவர்களுக்கு இப்போ வந்து நிதர்சனமான உண்மை தெரியுது. அதாவது நடப்பதெல்லாம் வந்து மத தாக்குதல்கள் அல்ல, இது நடப்பது வந்து வெறும் கொள்ளை தாக்குதல் தான். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வாதம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை இந்த பொருளிலும் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறார். அவர் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ள திருப்பி மத வியாபாரம் பண்றதுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவர்களுடைய அறிக்கையினுடைய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதை நான் அப்படியே வாசிச்சிருக்கிறேன். இதற்கான அர்த்தமாக நீங்கள் நினைப்பது என்ன? முதல்ல சகோதரர் சொன்னதை நான் மறுக்கிறேன். கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து குறிவைத்து அங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால் அங்கே இருக்கிற உண்டியல்கள், பணம் இருக்கிற இடங்கள், ஒரு கோயிலில் கூட பணப்பெட்டகங்கள் உடைக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிற நற்கருணை பெட்டிகள், இயேசு கிறிஸ்துவின் மறையுடல் என்று சொல்கிற அந்த பெட்டிகள் உடைக்கப்பட்டு அந்த புனித பொருட்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தாக்கியவர்களுடைய நோக்கம் யார் என்று தெரியாது. ஆனால் மத துவேஷம் செய்கின்ற விதத்திலே தாக்கியவர்கள் மத அடையாளங்களையும் மக்கள் உணர்வுகளையும் தாக்கியிருக்கிறார்கள். அதுக்கு போக வேண்டாம். இப்போ வந்து மேங்களூரில் புத்தூருங்கிற ஒரு மசூதிக்குள்ள விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் 100 பேர் வந்து அதை அடித்தாங்க. அங்கே இருக்கவங்க பல காயம்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இது மக்களை தூண்டி விடுறதுனால நடக்கிறது. ஆகவே விஸ்வ இந்து பரிஷத் இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறத பார்த்தா இது நாங்கள் நல்லா தான் இருக்கிறப்பா, இது வந்து சிறுபான்மை மக்கள் எங்கேயாவது போய் கிறிஸ்தவர்கள் ஆலயங்களை உடைத்தார்கள் அல்லது மக்களை கொன்றார்கள் எங்கேயாவது செய்திகள் பார்த்துருக்கீங்களா இந்தியாவில் இது வரைக்கும்? ஆகவே இவங்க சிறுபான்மை மக்களுக்கு என்று சொல்கிறார் என்றால் இதுல வந்து அவரும் அதான் சொல்றாரு. இல்ல இரண்டு பக்கத்திலுமே தவறு எங்கேயோ நடந்திருக்கிறது. கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தில் அதை செய்திருக்கிறார்கள். அதை வந்து மோடி இன்றைக்கு மௌனம். சகோதரர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரும் உங்கள் மீது சகோதரர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா விஹெச்பி தலைவர் சொன்னதை நான் மறுக்கிறேன். அவர் சொன்னது இது சிறுபான்மை மக்களுக்கு போல ஒரு டோனை கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, இந்த மோடியினுடைய உரை ஒரு இது 2 இந்தியர்களை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது கிறிஸ்தவம். அந்த ஒரு விழாவில் போய் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்ற ஒரு இடம். இதை ஒரு RSS மாநாட்டிலோ விஹெச்பியினுடைய மாநாட்டிலோ பேசி இந்த நாடு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, இங்கே குடியரசு நாடு, இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் தான் இருக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் அடிப்படையிலேயே தொடர்ந்து இந்த நாடு இந்தியா என்பது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சேர்ந்த ஒரு நாடு என்பதை மறுத்து வருகிற RSSற்கு சொன்னதாக இருக்கும். ஆகவே இவர் சொன்ன இடம், இவர் குறித்து காட்டிய இடம், இதை பார்க்கிற போது இவர் பல நிர்பந்தங்களில் அடைந்த நடந்து முடிந்திருக்கிற தேர்தலினுடைய விளைவு, ஒபாமாவினுடைய குறிப்பீடு, இப்படி பல்வேறு நிலைகளில் ஏற்பட்டிருக்கிற நிர்பந்தத்திலே சொல்ல வேண்டிய ஒருவாகவே பார்க்கிறோம். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அறிக்கை இன்னும் கூட தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிடுகிறது. ஹிந்து மதத்தின் மீதான தாக்குதல் இருக்கக்கூடாது என்ற துணியிலேயே மோடி தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க ரொம்ப தெளிவாக கோட் பண்ணுறாங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தையும் கூட அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள். கர்வாப்சி தாய் மதம் திரும்புதல் மற்றும் லவ் ஜிகாத்திற்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் மிக வீரியத்தோடு மீண்டும் கூட தொடருவோம்.
அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிற மோடியினுடைய வார்த்தைகளுக்குள் கர்வாப்சி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அடங்காதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக முன்வருகிறது. மோடி பொதுவாக மத நல்லிணக்கத்தை எல்லா மதங்களுக்கும் சொல்லியிருந்தார் என்ற வாதம் உண்மை என்று சொன்னால், மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது அல்லது அதை வரவேற்கின்ற பொழுது விஸ்வ இந்து பரிஷத் மிக வீரியத்தோடு அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. பேசலாம். இந்த கேள்விகளுக்கான விடையும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு